வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷதேவ வளரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 19வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு புதன் மற்றும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது பொதுவாக இந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கிரக நிலையை வைத்து தான் மற்ற உங்களுடைய ராசியினுடைய பலன்களை நம்ம நினைக்கிறோம். அந்த வகையில் இன்று சந்திரனுடைய நிலை தான் முக்கியமான ஒரு விஷயம். சந்திரன் இன்று எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கும்பத்தில் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். ராகு பகவான், சூரியன் மற்றும் புதன் பகவான் மீனத்திலும் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மேஷத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் லாபத்தில் தாங்க தொடர்ந்து கும்ப ராசியில் ஸ்திர ராசியில் வீற்றிருக்கின்றார். ஸோ இந்த ஸ்திர ராசிக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தொடர்பு இருக்குங்க. என்ன மாதிரியான தொடர்பு பார்க்கும்போது, ஸ்திரம் என்றாலே பதினாலே ஒரு நிலையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இன்று உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நிரந்தரமாக தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. முன்கோபத்தை தவிருங்கள். கூடுமானவரை கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். பின்பு உங்களுடைய காரியத்தை பற்றி செயல்படுங்கள். காரணம், எந்த விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்காமல் இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா, ஒரு சிலருக்கு அயல்நாட்டிற்கு சென்று படிக்கலான்ற ஒரு ஆர்வங்கள் வரும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் வசிக்கலாம்ன்ற ஒரு ஆர்வம் வரும். இன்று அதுக்குண்டான காரியங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய நிலை தொழில்ஸ்தானத்தில் அருமையாக விட்டிருக்கின்றார். சரிங்க, இதன் காரணமாக உங்களுக்கு எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்க்கச்சா பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் நிறைய மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுக்கு வழி வந்து கொண்டே இருக்கும். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் லாபம் ஏறியுள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. தாய்மாமன் உறவு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர்
தொழில் ஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்று கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை தனஸ்தானத்துக்கு வர போகிறாரு. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பண வரவுக்கு வழி உண்டு. உங்களுடைய தொழிலில் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. இன்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உள்ளதால் உத்தியோகஸ்தர்களுக்கும் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு என்ற ஒரு சில முக்கியத்துவங்கள், சலுகைகள் கிடைக்கும். இன்றைய தினம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாளில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அப்புறம் விரயஸ்தானத்துலேயும் இருக்கார். ப்ளஸ் உங்கள் ராசிக்கும் வராது. சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கும்போது இன்று கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். உங்களுக்கு என்று அதாவது முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வேடங்கள் கிடைக்கும். இன்று நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக அதாவது ரெஸ்டாரண்ட் மற்றும் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க, பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம். இதனால் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய தனஸ்தானத்தையும் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் 3 கிரகங்களும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவிற்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிகழும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்தவர்கள் என்றும் கெட்டு போனதில்லை. குடும்ப வாழ்வில் மட்டும் இருவரும் தோல்வி அடைந்தால்தான் குடும்பம் வெற்றிகரமாக செல்லும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மறைந்து உள்ளதால் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று சொல்லலாம், நிறைந்த ஞானம் என்று சொல்லலாம். தங்களுக்கு அதாவது புதிய கல்வி முறைகளையோ அல்லது புதிய ஒரு பார்ட் டைமாக பகுதி நேரமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும். அதற்குண்டான காலகட்டம் இது. இன்று ஒரு சிலர் வித்தைகளை கற்றுக்கொள்ள அதாவது ஆரம்பிப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சம சப்தம ஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் அதாவது கொஞ்சம் சலசலப்புகள் வந்து போகும். ஆனால் உடனுக்குடன் சமாதானம் அடைவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உபஜய ஸ்தானத்தில் உள்ளதால் பணவரவுக்கு பிரச்சனை இல்லை. வழக்குகள் வெற்றியாகும். உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடம் சரணடைவார்கள். மற்றும் செவ்வாய் பகவான் உடன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருவரும் கூடியிருப்பது மிக விசேஷம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். அல்லது அதற்குண்டான சில சான்றுகள், அதற்குண்டான சில அறிகுறிகள் இன்று தென்படும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சனியுடன் வீற்றிருப்பது மிக விசேஷம். பிள்ளைகளால் தங்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும். அவர்கள் வாயிலாக தங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய சம சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உடல் நலம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் உங்களுக்கு அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் சம்பள உயர்வு, திடீர் பதவி உயர்வு இவ்வாறான காரியங்கள் நிகழும். இன்று கூட்டு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நல்ல ஒரு விற்பனைகள் அதிகமாகி நல்ல ஒரு லாபத்தினையும் நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்று பயணங்கள் மற்றும் செல்லாதீர்கள். காரணம் உங்களுக்கு சந்தோஷமும். குறிப்பாக விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையற்ற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வந்து போகும். ஆதலால் இந்த இரு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பணவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றுக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவுடன் இருப்பதால் யூக வாணிபங்களில் தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆன்லைன் மற்றும் பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபத்தினை பார்க்கலாம். இன்றைய தினத்தில் சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சுகஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் தாயார் வழி மூலியமாக பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம். உப ஜெயஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தரும். குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவருடைய நிலை தனஸ்தானத்தில் ஆட்சியுடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் சமசப்தம ஸ்தானத்தில் உள்ளதால் புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய அறிமுகங்கள் மற்றும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். அவர்களால் தங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. ஏஜென்சிஸ் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் உண்டு. இன்று வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளும் அதனால் உங்களுக்கு லாபங்களும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் கூடியிருக்கின்றார். உடன் சுக்கிரனும் வீற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக தங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். இன்றைய தினத்தில் அதாவது விருந்து விழா என்று செல்வீர்கள். நல்ல ஒரு நல்ல சூழல் இன்று அமையும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் ஊடகங்கள் மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சந்திருக்கின்றார். உடன் புதன் மற்றும் சூரிய பகவான் சந்திருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்குண்டான அதாவது கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்களும் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். குறிப்பாக தொழில்துறையில் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சிக்கல்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.